இருந்தாலுமே அது இருக்குமா? சைடில் தெரியுதா? அந்த தேன் வந்து சைடில் தெளிக்குதா? சைடில் தெளித்து அது கீழே போய் சேர்ந்துடும். இதுக்கு மேலே வேகமாக சுற்றினா டேமேஜ் ஆயிரும் அந்த வேக்ஸ் கோம். இப்போ திருப்பி போடணும். இப்போ இந்த சைடில் உள்ள தேன்லாம் வடிஞ்சிருச்சு சரியா? இப்போ இந்த சைடு தேன் இருக்குது. இப்போ வந்து இது திருப்பி வைக்கிறேன். இப்போ திருப்பி வைக்கிறேன். இது மைய சுழற்சி விசைன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரிபியூஜிக்கல் சயின்ஸ். மைய சுழற்சி விசை. இப்போ நம்ம சுற்றும் போது அந்த தேனெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ ஃப்ரேமில் வெயிட் இருக்காது. இப்போ தூக்கி பாருங்க, ஒன்றுமே இருக்காது. பிடிச்சி பாரு, நெல்லிக்காய் இல்லைப்பா, கடிக்காது. இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்த மிஷினே விலை இது 2500 5000 வரைக்கும் இருக்குது. இதோட சின்னதாக இருக்கும், சின்னதும் இருக்கும். 2 போடுறது 4 போடுறது. இது 4 போடுறது. இது 4 போடுறது சிரமம் இல்லை. சிரமம். இது பாருங்க வெயிட்டாக இருக்காது. முதல்ல வரும்போது வெயிட் இருக்கும். இப்போ மெழுகோட வெயிட்டு மொத்தத்துக்கு ஒரு 30 கிராம் வந்து அது பெரிய விஷயம். கீழே போட்டுறாங்க, மண்ணாயிடக்கூடாது. எல்லாருக்கும் கொடுக்காது, அது பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கும். கீழே இருக்குல்ல, இது கொஞ்சம் வெயிட் கூட இருக்கு. இப்போ இது கீழே லேயர் இருக்குல்ல, இதுக்கு கீழே இது வந்து சீல் பண்ணியிருக்கு. இப்போ இந்த சீல் பண்ணது இப்போ அது இன்னும் ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் ட்ராப் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு மேலே. இப்போ இது இப்படியே போட்டு சுற்றினா இந்த சீல் பண்ண உள்ள தேன் நமக்கு வராது. இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு தான் அந்த கத்தியும் வச்சு ஓப்பன் பண்ணணும். இதையும் லேசாக இருக்கணும். கத்தியும் விற்கக்கூடாது. நீங்கள் அப்படிலாம் விற்கக்கூடாது. விற்கக்கூடாதுன்னா ஏன் அப்படின்னா, நீங்கள் பிக்கும்போது வேறு டைரக்ஷனில் பிஞ்சு போச்சுன்னா வச்சுங்க, அந்த ஹரிகோம் ஸ்ட்ரக்சரே மாறிடும். ஆமாம், டேமேஜ் ஆகும்ல. இப்போ நான்